ஸோ இன்னைக்கு ஒரு ஜெனரல் டாபிக், ஒரு விழிப்புணர்வு செய்தியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 30-35+ எல்லாம் தாண்டி வரும்போது ஜெனரல் செக்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சில காலகட்டத்தில் பண்றது வழக்கம். என்னென்ன செட் ஆஃப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், கொலஸ்ட்ரால் இருக்குதா, சுகர் இருக்குதா, அதுக்கு தைராய்டு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டுகள் பண்ணும்போது அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட், அவரோட இதில் வந்து ஒரு மைல்டா ஒரு பார்டர் லைன்ல சுகர் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர், அவங்க வந்து ஒரு 30 இயர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு 35 இயர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்காக தான் நான் இந்த மெசேஜ் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது தானாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வெரைட்டியில் இருக்கக்கூடியவங்க கேஷுவலாக செக் பண்ணும்போது பார்டர் லைன்ல சுகர் இருக்குது, தைராய்டு கொஞ்சம் இருக்குது, கொழுப்பு அளவுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜெனரல்ல வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட்லயே அப்செட், டோட்டலா ஐயோ பெரிய டிசீஸ் வந்துருச்சு, நம்ம வந்து உயிருக்கு ஆபத்தான நோய் வந்துருச்சு, இந்த மாதிரி பயப்பட்டு ஒரு பேனிக் சிச்சுவேஷன்லயே நம்ம வந்து இருட்டறிஞ்ச முகத்தோட அவங்களாவே அவங்கள தள்ளிக்கிறாங்க. ஸோ இது பேசிக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஒரு ரிப்போர்ட் இருக்கு, சுகர் கொஞ்சம் பார்டர் லைன்ல இருக்கு, அல்லது ட்ரைகிளிசரைட்ஸ் கூட இருக்கு, எல்டிஎல் கூட இருக்கு, கொலஸ்ட்ரால் கூட இருக்கு, இந்த மாதிரிலாம் வரும்போது மக்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. உடனே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே டேப்லெட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது எல்லாமே தேவையே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி தப்பை வந்து நீங்க யாருமே செஞ்சுட்டாதீங்க. ஒரு டெஸ்ட் பண்றோம், அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு சில ஒரு விதிமுறைகள் இருக்கு. பிளட் டெஸ்டே பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்டிங்ல பண்ணணும் அப்படின்றது. இப்போ நம்ம நைட்டு அவங்க 12 மணிக்கு அல்லது 1 மணிக்கு தூங்கி மார்னிங் வந்து ஃபாஸ்டிங் ஒரு 6:30 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கார்டிசால் லெவல் எல்லாம் கூடி ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரியே காமிக்கும் ரிப்போர்ட், அல்லது ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரியே காமிக்கும். என்னன்னா அவங்க நைட்டு 12 மணிக்கு தூங்கி இருப்பாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிருப்பாங்க, அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பாங்க, அல்லது கேஷ்யூ நட் சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அன்டைம்ல தூங்கிட்டு மார்னிங் ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்யூனா நமக்கு கிடைக்காது. எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரிப்போர்ட்டை நம்ப வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு வந்து ஒரு எம்டி ஸ்டமக்ல ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 10 hours ஃபாஸ்டிங்ல இருக்கணும், ரொம்ப சரியான நேரத்தில் தூங்கணும். ஜெனரலா அதுக்கு முந்தின நாள் அல்லது காமனான ப்ரீவியஸ் டேஸ்ல எல்லாமே அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ல அவங்க இருக்கணும், ஃபுட்ல இருக்கணும், நல்ல ஃபங்க்ஷன்ல முந்தின நாள் சாப்பிட்ருக்காங்க, அல்லது 2-3 நாள் வந்து எம்டி ஸ்டமக் சாப்பிடவே இல்லை, அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன்ல பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எப்பவுமே நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து வெறும் நம்பர்னு நம்ம நினைச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ரிப்போர்ட்ஸ் காமிச்சது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், முதல்ல ப்ராப்பரா நம்ம லைஃப் ஸ்டைல ரெகுலேட் பண்ணி ஒரு 1 month அல்லது 2 months வெயிட் பண்ணி திரும்ப சிஸ்டமிக்கா பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்து அந்த டெஸ்ட்ல இருக்கிறத தான் நம்ம டிபெண்ட் பண்ணணும். தேவைப்பட்டா ஒரு லேப் அல்லது 2 லேப்ல கூட பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம், அதான் நல்லா இருக்கும். இந்த சிஸ்டமிக்கா பிளான் பண்ணி 1 month வெயிட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா டைம்லி ஃபுட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், மார்னிங் ஒரு 8 o'clock முன்னாடி டிஃபன் சாப்பிடுறது, மத்தியானம் ஒரு 1 o'clock அல்லது 1:30 லஞ்ச் சாப்பிடுறது, அதுக்கப்புறமா நைட் உள்ள டின்னர் டைம் ஒரு 7 o'clock முன்னாடி அல்லது 7:30, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டமிக். இது மார்னிங், அப்புறமா மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர், இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைல ஜெனரலாவே இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு
ஒழுங்கான தூக்கத்தையும் அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணாதான் அவங்களுடைய ரிப்போர்ட் கிடைக்கும், அல்லது அவங்களோட ஓன் ரிப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட் காமிக்குது அப்படின்னா இது நமக்கு ஒரு வார்னிங் சைன் அப்படின்ட்டு நம்ம முதல்ல பிளான் பண்ணிக்கணும். வார்னிங் சைன் அப்படின்னா டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது டைமிங். ஃபுட் டைமிங்ஸ் அப்படின்றது முதல்ல ரெகுலேட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது ஒரு ரெடிமேடா கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள் இதை ரெகுலரா சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிடணும். எக்ஸசிவா டெய்லி சாப்பிட்ற மாதிரி அன்யூஷுவல் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், கேக் ஐட்டங்கள், சீஸ் மாதிரியான ஐட்டங்கள், அதுக்கப்புறமா நிறைய பீவரேஜஸ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜூஸ் ஐட்டங்களாக இருக்கட்டும், ஈவன் நம்ம நேச்சுரலா கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்வீட் ஐட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் கூட அவங்க ரெகுலரா சாப்பிட்றத அப்படியே டிராப் பண்ணிடணும். டேஸ்ட்டுக்காக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் சாப்பிடலாம், அல்லது எப்பயாவது நமக்கு தோணும் போது சாப்பிட்டுக்கலாம். தென் ரொம்ப முக்கியமா நைட் அவங்க ரெகுலர் ஸ்லீப் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மினிமம் ஒரு 8 hours இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஒரு ஜெனரலா செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக இம்மீடியட்டா ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்து அவங்க கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எந்த விதத்திலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்ம ரெகுலேட் பண்ணவும் மாட்டோம். என்ன பண்ணுவோம், டேப்லெட் தான் சாப்பிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு வழக்கம் போல நம்ம லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். இது மாதிரி எல்லாம் உள்ள ஆக்டிவிட்டிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நாம தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த தன்மையை நம்ம அப்படி கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு பதிலாக 2 காம்ப்ளிகேஷன் 3 காம்ப்ளிகேஷன் இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. குறிப்பா யங்ஸ்டர்ஸ், யங் அடல்ட்ஸ், யங் இண்டிவிஜுவல்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல இருக்கக்கூடிய நியூலி மேரிடு விமன் எல்லாருமே இந்த விஷயத்த ரொம்பவே கேர்ஃபுல்லா அணுகி டென்ஷன் இல்லாம, ஐயோ இந்த பத்தியெல்லாம் சொல்லிட்டாங்களே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் மைண்டுக்குள்ள எடுத்துக்காம ரொட்டீனா எல்லாமே சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம தான் நிம்மதியா இருக்கிறோமே. நிம்மதியா இருந்தா பாதி பிரச்சனை நமக்கு கிடையாது. ஓகே, குட்.